ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று விரைவில் கிடைக்க இருக்கின்றது. அது உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை தரப்போகிறது. உன்னுடைய மிகப்பெரிய வாழ்க்கைக்கு துணையாக நான் உன் வீட்டிற்கு வருவேன். உன்னை கவனித்து கொண்டே இருப்பேன். தினமும் உன்னை கவனித்து கொண்டு இருக்கும்போது உன்னுடைய முகமானது வாடி போனால் உடனடியாக உன்னை தேற்றுவதற்கு என்னுடைய கைகள் உன் தோளில் தட்டி கொடுக்கும். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே கொண்டு வருவேன். சிந்திக்க வைப்பேன். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறாமல் நான் அதை பார்த்து கொள்வேன். நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை முழுமையாக நம்பு. முயற்சியை நீ கைவிட்டு விடாதே. உன் வீட்டிற்கு நான் வருவேன். என் முகத்தோடு என்னிடம் எப்போதுமே பேசு. உன்னுடைய முகத்தில் எப்போதுமே வருத்தத்தை வைத்து கொள்ளாதே. உன் முகம் எப்போதும் புன்சிரிப்போடு இருக்கட்டும். நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னுடைய வாழ்வில் உள்ள உன் வீட்டில் உள்ள தடைகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கி காமிப்பேன். சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய். உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் நிச்சயம் காண முடியும். நீ என்னுடைய குழந்தை. உன்னை நம்பிதான் நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். என்னை முழுமையாக கவனித்துக்கொள். என் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் நீ மட்டும்தான். நான் உன்னை நம்பிதான் வருகிறேன். பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே நீக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்கள் இருந்தன. எல்லாவற்றையும் சரி செய்து சமமாக வைத்து கொள்ளப் போகிறாய் நீ. எல்லாவற்றிற்கும் துணையாக நான் வருவேன் உன் இல்லம் தேடி. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பயணம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கும். உன்னுடைய எண்ணத்தில் நிதானம் இருக்க வேண்டும். சிதறவிட்டுக்கூடாதே. எல்லாமே உனக்கு ஜெயமாக மாறப்போகிறது. ஏனென்றால் நான் தான் உன் வீடு தேடி வரப்போகின்றேனே. உன்னை கவனித்துக் கொள்ளப் போகின்றேனே. உன்னை தினம் தினம் பார்த்து ரசிக்கப் போகின்றேனே. உன்னுடைய மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள். நான் உன் வீட்டிற்கு வரும்போது இன்முகத்தோடு என்னை உள்ளே அழைத்து என்னை உன் வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். உன் வீட்டின் தீப ஒளியில் எப்போதுமே நான் குடியிருப்பேன். அதை தினமும் ஏற்றி வழிபடு. எப்பொழுதெல்லாம் நீ தீபம் ஏற்றுகிறாயோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே வா. என்னுடைய பெயரை உச்சரிக்க உச்சரிக்க உன் வீட்டில் நான் அச்சாணி போட்டு அமர்ந்து விடுவேன். என்னை யாரும் அசைக்க முடியாது உன் வீட்டில்.